ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா மதுரை ஸ்பெஷல் முள்ளு முருங்கை கீரை வடை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த முள்ளு முருங்கை வடையை வந்து கீரை வடைன்னு சொல்லுவாங்க மதுரையில், இல்லைன்னா முள்ளு முருங்கை பூரின்னு சொல்லுவாங்க. அது எப்படி வீட்டிலே செய்கிறதுன்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து 1 கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இட்லி அரிசி கூட 1 கப் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் சேர்த்து நல்லா அலசிட்டு ஊற வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கலாம். நல்லா 2 தடவை நல்லா அலசிக்கோங்க. அலசிட்டு அதுக்கப்புறம் திரும்ப தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அரிசி ரெண்டுமே வந்து ஊறுறதுக்கு ஒரு 3 மணி நேரமாவது ஆகணும். 3 மணி நேரம் நல்லா ஊறினா தான் நல்லா அரைக்க முடியும் வலுவலுன்னு. ஸோ வந்து நான் 2 தடவை அலசிட்டு இதை நல்லா ஊற வச்சுக்கலாம். திரும்ப தண்ணி ஊற்றி இதை வந்து அப்படியே தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். உளுந்தை வந்து நீங்கள் சேர்த்து கூட ஊற போடலாம். நான் இங்கே வந்து தனியாக வந்து ஒரு பவுலில் ஊற வச்சுருக்கேன். உளுந்து வந்து ஒரு 2 மணி நேரம் ஊறினா போதும். உளுந்து சீக்கிரம் ஊறிடும். ஸோ வந்து 2 மணி நேரம் போதும். இப்போ வந்து முள்ளு முருங்கை கீரை எடுத்துக்கலாம். இப்படி தான் இருக்கும் முள்ளு முருங்கை கீரை. இந்த முள்ளு முருங்கைக்கீரை வந்து மோஸ்ட்லி எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்காது. நிறைய மார்க்கெட்டு இல்லைனா வந்து கிராமத்து சைடில் வந்து நிறைய கிடைக்கும். அந்த மாதிரி இடத்துங்கள நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த முள்ளு முருங்கை கீரையை வந்து நல்லா வந்து பிரித்து எடுத்துக்கலாம். இதோட இலையெல்லாம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் வந்து இடையில வந்து நரம்பாக இருக்கும். அதை வந்து தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அந்த இலையை மட்டும் தனியாக செப்பரேட் பண்ணி வச்சுக்கோங்க. நரம்பை தனியாக பிச்சு எடுத்துருங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், அந்த நரம்பு மட்டும் தனியாக வந்துடும். இப்போ நான் நரம்பெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டேன். இலையெல்லாம் நல்லா பிச்சு வச்சுட்டேன். இப்போ இதை வந்து ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க அரிசி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா ஊறிடுச்சு. ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. இப்போ நல்லா வந்து இதை தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துக்கலாம். வடித்து எடுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்குள்ளே ஆட் பண்ணிக்கோங்க அரிசி ஆட் பண்ண பின்னாடி உளுந்தையும் நல்லா தண்ணி வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா வந்து தண்ணி ஊற்றாமே நான் அரைச்சி எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இலையெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு சீரகம் வந்து 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகு வந்து 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நிறையா தண்ணி விட்டுறாதீங்க. ஏன்னா வந்து ஆல்ரெடி கீரையில் அரிசியில் உளுந்துல தண்ணி இருக்கும். ஸோ வந்து கம்மியாக தண்ணி ஊற்றிக்கோங்க. டீஸ்பூன் கணக்கில் வந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவு வந்து ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மாற்றிட்டு மாவு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து கெட்டியாக தான் இருக்கும். நம்ம வந்து ஆனால் சப்பாத்தி மாவு மாதிரி பதத்தில் வந்து ரெடி பண்ணணும்னா கொஞ்சம் வந்து அரிசி மாவு வந்து ஆட் பண்ணிக்கணும். அரிசி மாவு பார்த்திங்கன்னா நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து எவ்வளோ கெட்டியாக இருக்கோ எவ்வளோ தண்ணியாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மாவு வந்து நல்லா வந்து பூரி சப்பாத்தி மாதிரி நம்ம தேய்க்கிற அளவுக்கு இருக்கணும். அந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணிக்கோங்க. பிசு பிசுன்னு இருந்தால் தேய்க்க முடியாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நான் ரெடி பண்ணிட்டேன். இந்த மாதிரி வந்து பதத்தில் இருக்கணும். பாருங்கள் நல்லா வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து சின்ன சின்ன பால்ஸாக வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர் இல்லைனா வாழை இலை எடுத்துக்கோங்க. இல்லைனா ஏதாவது ஒரு கிண்ணம் பின்னாடி வச்சு திருப்பி இந்த மாதிரி ஆயில் அது மேலே தடவிட்டு அதில் வந்து நீங்கள் வந்து தட்டை எப்படி ரெடி பண்ணுவீங்களோ அந்த மாதிரி வந்து சின்ன சின்னதாக உருட்டி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சின்ன சின்ன பால்ஸாக வந்து உருட்டிட்டேன். இதை வந்து நம்ம தட்டை எப்படி செய்வோமோ அந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து ஒரு கிண்ணத்தை வச்சு நல்லா அமுக்கிக்கலாம். இல்லைனா கையில் வச்சு இந்த மாதிரி தட்டிக்கலாம். இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன பூரி ஷேப்பில் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து டைம் வந்து ரொம்ப கன்சியூம் ஆகிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா பெரிய சப்பாத்தி மாதிரி செஞ்சுட்டு அதில் வந்து சின்ன கிண்ணத்தை வச்சு அச்சு வச்சு எடுத்துருங்க. ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியாச்சு கையிலேயே. இதை வந்து டைரெக்டாக இப்போ வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணால் வேலை முடிஞ்சிடும். இப்போ வந்து ஒரு பேனில் ஆயில் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூரியெல்லாம் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மேலே வரும். 2 சைடும் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பபிள்ஸ் நல்லா வரும்.
அது எல்லாமே ஒட்டி ஒட்டி இருக்கும். ஸோ வந்து நல்லா செப்பரேட் பண்ணிக்கோங்க. செப்பரேட் பண்ணிவிட்டு 2 சைடும் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூரி மாதிரி அழகாக நீட்டாக வரும். 2 சைடும் நல்லா வந்து பஃப்னு வந்த பின்னாடி எடுத்துக்கலாம். 2 சைடும் நல்லா திருப்பி விட்டுட்டு லைட்டாக அது டார்க் ஆகும், அப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சைடும் நல்லா வெந்துருச்சு. நல்லா இந்த மாதிரி உப்பி வந்த பின்னாடி எடுத்துக்கோங்க. இதே மாதிரியே எல்லா பூரியும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க 2 சைடும். நீங்கள் வந்து மாவு நிறையா போட்டிங்கன்னா லைட் க்ரீனில் இருக்கும். மாவு வந்து கம்மியாக போட்டு கீரை அதிகமாகச்சுன்னா நல்லா டார்க் கலரில் இருக்கும். இந்த க்ரீன் கலர் வந்து நீங்கள் கீரை எவ்வளோ ஆட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா வடையும் நம்ம பொரிச்சு எடுத்தாச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு பேனில் ஃபஸ்ட்டு வந்து 1/2 கப் அளவுக்கு பொரிகடலை வந்து எடுத்துக்கலாம். இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதே பேன்லேயே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். உளுந்து வந்து நல்லா பொன்னிறமாக வந்த பின்னாடி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வரமிளகாய் வந்து 6லேருந்து 7 ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் காரம் நிறையா சாப்பிடுவீங்கன்னா 10 கூட ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் காஞ்ச கருவேப்பிலை வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது எல்லாமே வந்து எண்ணெய் சேர்க்காமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதனால் ஆறுன பின்னாடி இது எல்லாமே வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீரை வடைக்கு பொடி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்கள் இட்லி, தோசை, பணியாரம், சாதம் இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பொடி தான் வந்து இந்த கீரை வடைக்கே வந்து ஹைலைட்டு. இந்த பொடியை ஆட் பண்ணி அந்த கீரை வடை சாப்பிட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கீரை வடையை எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக நீட்டாக வந்திருக்குன்னு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பொட்டுக்கடலை பொடியும் எடுத்துக்கலாம். இப்போ வந்து எல்லா வடையிலையுமே மேலே அந்த பொடியை வந்து தூவி விட்டுக்கலாம். இதுக்கு வந்து பேரு தான் கீரை வடை, ஆனால் பார்க்குறதுக்கு அப்படியே பூரி மாதிரி தான் இருக்கும். கடையில் வந்து செய்யும் போது வரமிளகாய் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவாங்க. ஸோ வந்து பார்க்குறதுக்கு நல்லா ஆரஞ்சு கலரில் இருக்கும். நான் வந்து கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து லைட் கலராக தான் இருக்குது. இந்த முள்ளு முருங்கை கீரை வந்து சளி, இருமல் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இதை வந்து வடையாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா சின்ன பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.